வந்து நல்லா தான் போயிட்டுருந்து. செல்லில் ஸ்டோரேஜ் பத்தலை. அது வந்து மொத்தம் எப்போ கட்டாச்சுன்னு தெரில. பார்க்குறப்போ ரெக்கார்ட் ஆகலை. அப்பப்போ கேமராவும் செக் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கேன். என்ன பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது தெரியுமா? மொபைலில் கேமரா ஆன் பண்ணி செல்லில் காரில் ஒரு இது சீப் வைக்கிற ஒரு இடம் தெரியுமா? ஃப்ரண்டில் சன்லைட் வராமல் இருக்க ஒரு இது கொடுப்பாங்களே, அதில் வச்சு தான் பேசிட்டே இருக்கேன். எனக்கு ஸ்டாண்ட் எதுவும் வாங்கலை இது வரைக்கும். எல்லாம் வாங்கி வச்சுன்னா ஸ்டாண்ட்லாம் ஒன்றும் வாங்கலையா, அதனால சரி அப்படி விட்டுருக்கேன், ஃப்ரீயாக விட்டுருக்கேன். இப்போ கதை என்னென்னா, நாங்கள் லவ் பண்ணுறோம். அதாவது நான் மட்டும் தான் லவ் பண்ணுறேன். அந்த பொருளில் என்ன லவ் பண்ணுவான்னு தெரியறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேட்கணும். நீ யார்ட்டையாவது என்ன பண்ணணும் டே, என்ன பண்ணக்கூடாது டே, அப்படி இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி கேட்கணும். நமக்கு எதுவுமே தெரியலை. இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சி போகல. நான் நேற்று கூட கால் பண்ணி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி கன்னியாகுமரி போவோம் வரீங்களா அப்படின்னு. அவங்கள பொறுத்தவரை கன்னியாகுமரி போனால் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, எப்படி விட்டு விடுவாங்க, எங்கள் வீட்டில் வாய்ப்பே இல்லை, என்ன ஆனாலும் விட மாட்டாங்க, அப்படி இப்படி. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் விட மாட்டாங்க தான், நீ போய் சொல்லிட்டு வரணும். ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு வா, இல்லை வேறு எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு வா, ஏன் அதுக்கும் விட மாட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது எனக்கு வந்து அந்த பொண்ணை ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன். கூட்டு வெளியே போகிறது இருந்தால் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு என்னை பற்றி ஒரு நிறைய விஷயம் தெரியும். நான் எப்படி பழகுவேன், எப்படி இருப்பேன், எதுவுமே அவளுக்கு தெரியாது. அப்போ எப்படி தெரியணும் அப்படின்னா அவங்ககிட்ட பழகுனா தெரியும். என்ன மாதிரி பழகணும்னா சும்மா பழக முடியுமா? அப்படி முடியாதுல்ல. எப்படி இருந்தாலுமே நம்ம லைஃப்பில் யாரோ ஒருத்தங்க வரதான் போகிறாங்க. யாருன்னு கிடையாது. என் லைஃப்பில் நிறைய பேர் இந்த இதுவரை 3-4 விதத்தில் இதுவரை லைஃப்பில் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த 4 லைஃப்லையுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? நான் தான் அவங்கள புரிஞ்சுக்கல. இந்த வாட்டி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இப்போ அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியாது. நான் அவங்கள கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? சரி, கடவுள் போன நேரத்தில் அப்படி விட்டுட்டோம். எது வரைக்கும் போகுது அப்படின்னு தெரியாது. போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு சொல்லி நானும் அப்படி ஃப்ரீயாக விட்டுட்டேன். இதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்கல. எதுக்கு போட்டுட்டு அப்படின்னு சொல்லி நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன்.